சகோதரிமார்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நம்ம புத்தியாக கட்டுறோமா? யோசித்து பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து நீங்கள் பார்க்கணும், நீங்கள் நீதிமொழிகள் 31 பார்க்கலாம். ஒரு பகுதி முழுசும் கொடுத்த ஒரு புத்தியுள்ள சகோதரி எப்படி நடந்துப்பாங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் அருமையான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அபிகாயிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, இன்றைக்கி நான் அப்படி இருக்கிறேன்னா, என் கையினால் என் வீடு கட்டப்படுதா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு ஸ்திரீ நினச்சா வீட்டை கட்டி எழுப்ப முடியும். ஒரு ஸ்திரீ நினச்சா வீட்டை ஒன்றும் இல்லாமல், வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட முடியும். ஒருத்தனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட முடியும். அந்த காரியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கார். நீங்கள் அதை வச்சு என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? வீட்டை கட்ட போகிறீங்களா அல்லது இடித்து தள்ள போகிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தால் வீட்டை கட்டுவீங்க. நான் எப்படியெல்லாம் கட்டணும்னு சொல்லி நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதன்படி நான் கட்டுறேனா என் வீட்டை, அதன்படி என் புருஷங்கிட்ட நான் இருக்கேனா, அதன்படி என் பிள்ளைங்ககிட்ட இருக்கேனா, அதன்படி என்னுடைய வீட்டு காரியங்களை நான் ஒழுங்காக செய்கிறேனான்னு யோசித்து பாருங்கள். அபிகாயிலை போல புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக என் வீட்டில் நான் இருக்கிறேன்னா யோசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான யகாசியலை கத்த நிரப்ப காரணம் என்ன? அவன் தேவனால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் தனக்கு கொடுத்த தேவாலயத்தை ஒழுங்காய் கட்டி முடிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். அதனால் கர்த்தர் அவனை அபிஷேகத்தால் நிரப்பினார். 4வதாக இந்த யகாசியேல் அபிஷேகத்தால் நிரப்பப்பட அவனுடைய பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனையாக மாறி அவன் விடுதலை பெற காரணம் என்ன? அதே அதிகாரத்தில் அடுத்த ஒரு வார்த்தை சகரியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சகரியா என்ற அந்த பேருடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதாவது தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் மண் என்று தேவன் நினைவு கூறுகிறார். ஏன் மண் என்று நினைவு கூறுகிறார்? நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் மண், அவர் அல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் தான் என் சுவாசத்தை எனக்கு கொடுத்தவர், அவர் தான் ஜீவனை கொடுத்தவர், அவர் தான் எனக்கு பலனை கொடுத்தவர் என்று சொல்லி யார் ஒருவர் தன்னை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி பார்த்து, உம்மையல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏசப்பா, நான் அப்பா உம்முடைய கொடியப்பா மரமாகி உம்மிடத்தில் நான் நிலைத்திருந்தாதான் எனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி யார் ஒருவர் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.